வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். யுஜிசி நெட் தென் செட்டில் உள்ள கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2020 உள்ள கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வழக்கமாக. ஸோ அதுதான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இது வந்து லெக்சர் 26. ஸோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், லைவ் கிளாஸஸ். ஓகே, ஸோ டிஎன் செட் தென் வந்து நெட்டுக்காக இந்த ப்ராக்டிஸ் செட். ஓகே, ஸோ சேம் சிலபஸ் தான். ஸோ ஃபுல் சாப்டர் கவர் உங்களுக்கு இந்த லைவ் கிளாஸஸில் இருக்கும். ப்ளஸ் இதுலேயே உங்களுக்கு பிடிஎஃப் தென் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக வெப்சைட் கலெக்ஷன் நோட்ஸு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த லைவ் கிளாஸஸில் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Friends, first question பாருங்க. Most of the member countries in the International Solar Alliance are located between the Tropic of Cancer and Tropic of Capricorn. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு question. Statement 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூனிட் 9லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ISA, ஸோ அதனுடைய ஃபுல் ஃபார்ம் தான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஓகே, ஸோ இதில் 124 கண்ட்ரீஸ் வந்து மெம்பர் கண்ட்ரீஸாக இருக்காங்க. ஸோ 122 மோர் மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் அப்படி கூட கேட்பாங்க. ஸோ ஆமாம், 124 இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய மெயின் எய்ம் என்னென்னா கன்சம்ஷன் பண்ணுறாங்க, சோலார் எனர்ஜியை கன்சம்ஷன் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் எய்மு. ஸோ இது யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ 30 நவம்பர் 2015 என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாரிஸ் ஃப்ரான்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, இதை தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகே, ஃபார்மேஷன் பண்ணது 30 நவம்பர் 2015. ஓகே, ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்தியா, தென் ஹரியானா, தென் குருகிராம். ஸோ இங்கெல்லாம் வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ லண்டன் யுனைடெட் கிங்டமில் ஒரு ஸ்டேடியமில் வச்சு தான் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் இதெல்லாம் என்ன பண்ணுறதுக்கு, இது டு ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூயல்ஸ்க்காகத்தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இந்தியன் சோலார் அலையன்ஸ் அப்படின்றது கன்சம்ஷனை க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, சோலார் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. ஓகே, ஸோ இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்ட் எல்லாம் இனிமே வர்ற எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் வெப்சைட் கலெக்ஷன், கைண்ட்லி இதையும் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதை நீங்களும் பர்சனலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணி படிங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து லொக்கேட்டட் பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரைட் தான். தென் ஜப்பான் இஸ் ஏ மெம்பர் கண்ட்ரி ஆஃப் த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்றதும் கரெக்டு தான். ஸோ அவங்களும் ஒரு மெம்பர் கண்ட்ரியாக இருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இதில் என்ன வரும் அப்படின்னா சி வந்து ரைட் ஆன்சராக வரும். ஓகே, தென் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் இப்போ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் எ நெசசரி காம்போனண்ட் ஆஃப் கன்வர்ஷனல் எஜுகேஷனல் சிஸ்டம் இன் இந்தியா? ஸோ கன்வர்ஷனல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் இன்னொரும் நிறைய நேம் இருக்குது. பேக் டு பேசிக், தென் கஸ்டமரி எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 நேம் கிட்டே இருக்குது. ஸோ எதுனாலும் கேட்பாங்க. தென் இன்னும் நிறைய நேம் இருக்குது. டீச்சர் சென்ட்ரிக். ஸோ டீச்சர் சென்ட்ரிக் நம்ம படிக்கும்போது உள்ள நிறைய நேம்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ டீச்சர் சென்ட்ரிக் தென் வரும், தென் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் வரும். ஸோ இது எல்லாமே என்னது தான் கன்வர்ஷனல் எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது முன்னாடி காலத்தில் ஃபாலோ பண்ண எஜுகேஷன். ஸோ அப்படின்னா என்ன, ஸோ நம்ம படித்தோம் இல்லையா முன்னாடி. ஸோ ஒரு டீச்சர் முன்னாடி நிற்பாங்க, தென் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நோட்ஸ் எடுப்போம் அவங்க சொல்ல சொல்ல. ஸோ அதுதான் என்னது டீச்சர் சென்ட்ரிக் மெத்தட். ஸோ அதுக்கு தான் இன்னொரு நேம் வந்து கன்வர்ஷனல் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ டீச்சர் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க, சாக் அண்ட் போர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது போர்டில் சாக் பீஸ் வச்சு எழுதுகிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஃபார் டீச்சருக்கு. ஓகே, தென் வந்து பென்னும் பேப்பரும் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இது வந்து ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தான் இருக்குமா. ஸோ டீச்சர் தான் மோராக வந்து பேசிகிட்டே இருந்து நோட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், இவங்க ஜஸ்ட் லிசன் பண்ணி எழுதுவாங்க. ஸோ இதுதான் என்னது கன்வர்ஷனல் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஸோ இதில் டீச்சர் தான் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால உங்களுக்கு லேர்னிங் ஃப்ரம் த டீச்சர் அவங்கள்ட்ட தான் நமக்கு கிடைக்கிது. நம்ம வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மோஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் இதில் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு இதில் என்ன வரும் அப்படின்னா பி வந்து ரைட் ஆன்சராக வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ரீசனிங் இன் த ஆர்கியூமெண்ட் ரைட்டிங் ஆன் பேப்பர் இஸ் சிமிலர் டு ரைட்டிங் ஆன் த போர்டு. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கியூமெண்ட்லேருந்து தான் இது வந்திருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து 4 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா கீழே, ஸோ அதுதான் வந்து அதனுடைய டைப்ஸ். ஓகே, ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நான் இது ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸ்லேருந்து தான் வந்திருக்கு இதுவும். ஸோ டிடக்டிவ், தென் இன்டிடக்டிவ், தென் அபக்டிவ், தென் வந்து அனலாஜிக்கல். ஸோ இதுதான் வந்து 4 டைப்ஸ். ஓகே, ஸோ 1 டிடக்டிவ், தென் இன்டிடக்டிவ், தென் அனலாஜிக்கல், தென் அபக்டிவ். ஓகே, ஸோ அனதர் நேம் தான் வந்து ஹைப்போதெட்டிக்கல். ஓகே, ஸோ அது எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் எல்லாமே வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோடய வீடியோவிலேருந்து இது வந்திருக்கு. ஸோ ரிப்பீட்டடாக இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் ஷுவராகவே இருக்கும். யூஜிசி நெட்லினாலும் சரி, டிஎன் செட்லினாலும் சரி, செட் எக்ஸாம்னாலும் சரி. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு அனலாஜிக்கல் தான் ஆன்சர். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இதை இன்னொரு இது கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட்டை தான் அனலாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அனலாஜிக்கல் தான் ஆன்சர். ஸோ ரைட்டிங் ஆன் பேப்பர் இஸ் சிமிலர் டு ரைட்டிங் ஆன் த போர்டு. ஓகே, ஸோ ஒரு இதில் வந்து சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலர் அப்படின்றது வந்தாலே உங்களுக்கு அனலாஜிக்கல் தான். ஸோ கம்பேர் பண்ணியிருக்கணும், இல்லைனா சிமிலராக ஏதாவது இருக்கணும். ஸோ இது தான் என்னன்னு சொல்கிறாங்க, அனலாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு பேப்பர் மேலே எழுதுறது சிமிலர் தான் போர்டில் எழுதுறதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது ரெண்டையுமே சிமிலர் படுத்தி சொல்லியிருக்காங்க, தென் கம்பேரும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது என்னது வரும் உங்களுக்கு ஆன்சர்ஸ், அனலாஜிக்கல் வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சராக வரும். ஓகே, தென் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த டெசிமல் ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி நம்பர் 1100110? ஓகே, ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 0 இருக்குது, ஸோ 0 போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 0 தான் வரும். தென் அடுத்ததுக்கு 1 கொடுத்துருக்காங்க, ஸோ 1 × 2 பவர் 1ன்னு எடுத்துக்கணும். தென் அடுத்தது 1 தான் கொடுத்துருக்காங்க, ஸோ 1 × 2 பவர் 2. தென் அதுக்கு அடுத்தது 0 இருக்குது, ஸோ 0 × 2 பவர் 3. ஓகே, தென் அடுத்தது 0 தான் இருக்குது, ஸோ 0 × 2 பவர் 4. தென் அடுத்தது 1 இருக்குது, 1 × 2 பவர் 5. ஓகே, தென் 1 × 2 பவர் 6. ஸோ இதுதான் என்னது உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ 0னா உங்களுக்கு இந்த இடத்துல 0 தான் வரும். தென் இது இவ்வளோத்தையும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா பவர் 1. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு வந்து 2 பவர் 1ன்றது 2 வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் 2 ஸ்கொயர்ன்ற போது உங்களுக்கு 1 இருக்குது இல்லையா, 1 கூட மல்டிப்ளை பண்ணி 1 × 4, ஸோ 4 வந்து நமக்கு கிடைக்கிது. தென் 0 வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். தென் இதுவும் 0 தான். தென் இதில் வந்து 1 × 2 பவர் 5. 2 பவர் 5னா 2 × 2 × 2 × 2 × 2 5 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு அதில் என்ன வரும் ஆன்சர் 32 வந்து கிடைக்கும். ஓகே, 2 2 4, then 2 2 4, then 2. ஸோ 4 4s are 16, 16 × 2 32 வரும்.
தென் அடுத்தது 1 × 2⁻6. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 64. அப்போ 32 கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 102 வந்து ரைட் ஒன். ஓகே, ஸோ அதான் ஆன்சர். ஏ இஸ் த ரைட் ஒன். தென் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக நிறைய பேங்க்கில் நான் பார்த்துருக்கேன். ஸோ பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இஸ் த பார்ட் ஆஃப் என்ன ரிசர்ச்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கீழே உள்ளதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் என்ன ஆன்சர்னு எனக்கு ஆல்ரெடி நான் பார்த்துட்டே இருக்கிறதுனால தெரியும். ஸோ டி வந்து ரைட் ஆன்சர், எத்தனோகிராஃபிக் ரிசர்ச். ஓகே, பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன்னாலும் ஒன்று தான், ரிசர்ச்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ அது வந்து என்ன பார்ட்டுன்னு கேட்டிருக்காங்க, என்ன பார்ட் ஆஃப் ரிசர்ச்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடு வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ரிசர்ச் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடியது என்ன ரிசர்ச்னு கேட்டிருக்காங்க. எத்னோகிராஃபிக் ரிசர்ச் அதனுடைய நேம். ஸோ அப்படின்னாலும் ஒன்று தான், கிரவுண்ட் தியரினாலும் ஒன்று தான், தென் ஃபீல்டு ஸ்டடீஸ் அப்படின்றதும் ஒன்று தான். ஸோ இது எல்லாமே சேம் கான்செப்ட் தான். பார்ட்டிசிபேஷன் அப்சர்வேஷன் அப்படின்றதும் ஒன்று தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இப்போது நிறைய குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள அப்சர்வ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ரிசர்ச்சை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த நேம் வச்சு அழைக்கிறாங்க. தென் அது ஆர்கனைசேஷ்னலாகவும் இருக்கலாம், கல்ச்சரல் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதை எத்தனோகிராஃபிக் ரிசர்ச்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கல்ச்சர் ரிலேட்டட்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இதில் ஆன்சர் என்னென்னா டி வந்து ரைட் ஆன்சராக இருக்குது. ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தென் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது அடுத்தடுத்த பேட்ச் மாதமே பேட்ச் வந்து பேட்ச் வாராங்க. ஸோ படிக்கிறதுக்காக மாதமே வாராங்க. ஸோ அதனால நான் பேட்சஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு நவம்பர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நான் கண்டக்ட் பண்ணக்கூடியது, எக்ஸாம் முடிஞ்சதும் கண்டக்ட் பண்ணது டிசம்பர் 10க்குள்ளே அடுத்த பேட்ச். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போவுமே நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.